ஒருத்தருக்கு 3 பேர் எனக்கு கோலம் போடுறதுக்கு ஆண்டவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே இதில் போட்டுறேன். எங்கள் ஊர் பக்கம் இதுதான் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த கொட்டையை இப்போ வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்தது. இந்த பலகாரம் செஞ்சாலும் வெறும் நெய் மட்டும் ஊத்தாம கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டுமா அந்த பொங்கலுக்கு அழைக்கிறதுக்கு வந்துருக்கோம். என்னடா நாங்களே பொங்கல் பேர் கொடுத்துருக்கோம். கை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. சூப்பர். இது எல்லாருக்கும் இப்ப கொண்டு போய் ஆளுக்கு ஒரு கப் கொடுத்துடலாம். சூப்பர். எப்படி நிக்கணும்? இப்படியாடா? இதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எப்படியோ வந்து அரைஞ்சிட்டாங்க. இல்ல எப்படியோ எல்லாருக்கும் வணக்கம் சொன்னோம். இன்னைக்கு பாரு எப்படி வந்து வித்தியாசமா நாங்க வணக்கம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? நாங்களும் வந்து இன்னைக்கு வந்து போகி பண்டிகை இல்லைங்களா, அதனால போகி பண்டிகை வித்தியாசமா உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிசைன்ல போட்டோ எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு வண்ணவளுடைய பொண்ணுங்க எல்லாம் கலந்து இன்னைக்கு நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறோம். வாங்க எங்க பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத காட்டுறோம் உங்ககிட்ட. சரிங்களா? என்னன்னு குழம்புறீங்களுக்கு இதுதான் நட்சத்திரம். ஜன்னலில் நட்சத்திரங்கள் வண்ணவிலின் ஒவ்வொரு தூண்களும் நட்சத்திரம் தான். அப்படியே ஒரு நட்சத்திரம் நான் பிரிஞ்சு ஓடுது. ஒரு நட்சத்திரமா கீழே விழுவுது. அப்ப நாளைக்கு என்ன போஸ்? இன்னைக்கு போகிக்கு இது. அப்ப நாளைக்கு எல்லாம் வானத்துல பறப்பாங்க. நாளைக்கு யூனிவர்ஸ்ல இருப்பீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எப்படியோ வந்து அரைஞ்சிட்டாங்க. இல்ல எப்படியோ எல்லாருக்கும் வணக்கம் சொன்னோம். இன்னைக்கு பாரு எப்படி வந்து வித்தியாசமா நாங்க வணக்கம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? நாங்களும் வந்து இன்னைக்கு வந்து போகி பண்டிகை இல்லைங்களா, அதனால போகி பண்டிகை வித்தியாசமா உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிசைன்ல போட்டோ எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு வண்ணவளுடைய பொண்ணுங்க எல்லாம் கலந்து இன்னைக்கு நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறோம். வாங்க எங்க பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத காட்டுறோம் உங்ககிட்ட. சரிங்களா? என்னன்னு குழம்புறீங்களுக்கு இதுதான் நட்சத்திரம். ஜன்னலில் நட்சத்திரங்கள் வண்ணவிலின் ஒவ்வொரு தூண்களும் நட்சத்திரம் தான். அப்படியே ஒரு நட்சத்திரம் நான் பிரிஞ்சு ஓடுது. ஒரு நட்சத்திரமா கீழே விழுவுது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் போட்டோஸ்லாம் எடுத்து வச்சுங்க. இன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை தான் வந்து நம்ம வண்ணவல் குரூப் எல்லாமே சேர்ந்து ஒரு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் நாங்கள். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா, ஒரு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கணும்னு. அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி, சின்ன ஒரு முயற்சி தான். ஒரு 2-3 ஃபோட்டோ தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு போகி பண்டிகை அப்படின்னாக்கா எல்லாருமே நினைச்சுக்குவாங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடுற நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் செய்வாங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எடுத்து வெளில போட்டு அதெல்லாம் எரிச்சிருவாங்க. அந்த வேலையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னையிலேருந்து நம்ம புதிய எண்ணங்களோட நல்ல மனசோட நம்ம இருக்கணும் அப்படிங்கறதான் போகி பண்டிகையுடைய அர்த்தம். அது மட்டும் இல்லை, காப்பு கட்டுவாங்க. எல்லா ஊர்லேயும் காப்பு கட்டுவாங்க. நாங்களும் காப்பு கட்டுவோம். காப்பு கட்டுறதுக்கு வந்து அர்த்தமே என்ன அப்படின்னாங்க, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம கட்டிக்கு போகிற கட்டுக்கு பேர் தான் காப்பு கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உனக்கு தெரியுமா தம்பி? அப்படின்னா என்னது? இது வந்து சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இதில் வந்து ஏதோ பூச்சி இது பண்ணிடுச்சுன்னா அந்த இலத்தலைகள்ல வந்து மெடிசன்ஸு, அதனால அது டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பர்சன்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு உனக்கு. அவ்வளோதான். என்ன காப்பு கட்டு அப்படின்னாக்கா, இப்போ வந்து தை மாதம் தரையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. குளிர்காலம் ஏன்னா தரையெல்லாம் நடுங்குற அளவுக்கு குளிர் வரும். மாசி மாதம் மரம் துளுக்கிறதுக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதம் அப்படியே பல்ல இழிச்சிட்டு வெயில் அடிக்குது பாரு அப்படிம்பாங்க. இப்படியே வந்து டக்குன்னு ஒவ்வொரு மாதமும் பருவ காலங்கள் மாற்றம் அடையும். அந்த சமயத்தில் நம்ம உடம்பு வந்து மழை காலத்துலேருந்து குளிர்காலத்துலேருந்து மழையை பார்க்கணும், மழை காலத்துலேருந்து வெயிலை பார்க்கணும். இப்படி டக்குன்னு நம்ம உடம்பு மாறும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து உஷ்ணமாகும், காய்ச்சல் வரும். இந்த மாதிரி நிறைய உடம்புக்கு தொந்தரவுகள் வரும்.
அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால வெளியில் போய் நம்ம செடி கொடிகளில் போய் பறித்து எந்த ஒரு மூலிகைகளையும் பறித்து நம்ம உடம்புக்கு வந்து கசாயமாக வச்சு குடிக்க முடியாது. ஏன்னா அப்போல்லாம் மூலிகைகளை தானே குடித்தாங்க. அதனால் அப்போ வந்து எந்த செடிகளும் இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம எங்கேயும் போய் தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காப்புன்னு ஒன்று கட்டுறாங்க. அந்த காப்பில் வந்து ஆவாரம் பூ கட்டுவாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து வேப்பந்தலையை கட்டுவாங்க, பூலா பூ கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பண்ணக்கீரை இல்லைங்களா அது கட்டுவாங்க. இந்த மாதிரி முக்கியமான இலைகளை மட்டும் சேர்த்து வச்சு அந்த இரவாணத்தில் சொருகி வைப்பாங்க. அதுங்களை எடுத்து நம்ம கஷாயமாக நம்ம எந்த சமயத்தில் வேணாலும் எடுத்து வச்சு காய்ச்சி குடிக்கலாம். நம்ம அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு காப்பு கட்டுறோம் நம்ம. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க நம்ம எதுக்காக காப்பு கட்டுறோம் அப்படிங்கிறத. சரிங்களா? சரி வாங்க நம்ம வண்ணவல் பொண்ணுங்களோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு பொங்கல் வச்சு பொங்கல் செலிப்ரேஷனை கொண்டாடலாம். சரிங்களா? வண்ணவலின் பொங்கல் செலிப்ரேஷன். அது மட்டும் இல்லை, நாங்கள் வண்ணவல் பொண்ணுங்க எல்லாருமா ஒன்றா வந்து ஒரே மாதிரி சாரீ கட்டிக்கிறோம். எங்கள் சாரீ டிசைன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த சாரீ எல்லாமே வந்து நம்ம வண்ணவலோடைய சாரீஸ் தான். ரொம்ப சூப்பராக எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. எங்களுக்கு கிடைச்ச கலர்ஸ் இதுதான். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கா? நீங்கள் பேக்கில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதாக இருக்குது குத்தும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே கட்டியிருக்கிறோம், யாருக்குமே இது குத்தவே கிடையாது. மேலே பட்டா ஒரு சொரசொரம் கூட தெரியல. ரொம்ப நல்லா தான் இருக்குது, எதுவுமே ஆகலை, நல்லா இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் யாருக்காவது வேணும்னாக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு பல்காக வேணுனாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் நாங்கள். சரிங்களா? வாங்க நம்ம டியூட்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். கோலம் போடுறதுக்கே ஆள் இல்லையே நான் வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனவன் பாருங்க எனக்கு கோலம் போடுறதுக்கு எத்தனை பேர் அமுச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு 3 பேர் எனக்கு கோலம் போடுறதுக்கு ஆண்டவன் அமுச்சு வச்சிருக்கான். என்னைக்கு எனக்கு வருஷா பிறந்தாலும் அன்னையோட அந்த கோலம் போடுறதையும் நான் விட்டுட்டேன். அது வரைக்கும் வீட்டில் கோலம் அவ்வளோ சூப்பராக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் தையில போட்டு உடம்புல குமிய முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க ஆஸ்பத்திரியில். சூப்பராக இருக்குதுடி கோலம். இன்னும் கலர் கொடுத்துட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் காட்டுறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வர இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா சோம்பு எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு தக்காளியும் போட்டுடணும். தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். முதல்ல நல்லா வதங்கட்டுங்க, தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்து போட்டு அப்படியே அரைக்கிறது தான். கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைக்கணும். முதல்ல தக்காளி நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான் பாருங்க, தேங்காய் திருகி போட்டிருக்கேன். இல்லைடா குழம்பு வைக்கிறேன், அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு. மஞ்சத்தூள், பச்சை அவரைக்கொட்டை குழம்பு நம்ம ஊர் ஸ்பெஷல். மிளகாய் தூள். இன்னைக்கு கருநாள் வரும்னு காத்துக்கிட்டுக்கிறேன். காத்துக்கிட்டே இரு. இந்த வருஷம்லாம் வந்து சனிக்கிழமை வருது, அதனால எதுவுமே செய்ய போறது கிடையாது. கொத்தமல்லி தூள் இல்லை, மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிக்க வேண்டியதான். ஒரு சிலர் வந்து சீரக மிளகு போடுவாங்க, நான் வந்து சீரக மிளகுலாம் போடுறதில்ல. இந்த பூண்டு, வெங்காயம், கசகசா சோம்பு, அதுக்கப்புறம் இதுதான் போடுவேன். கொஞ்சம் பொட்டுக்கல்லை போட்டுக்கலாம், நாட் பேடு, அது வேணால் போட்டுக்கலாம். ஓகே. டே நீ ஒன்றும் குழப்பாத, விட்டுரு ப்ளீஸ் தம்பி, விட்டுருங்க. அவ்வளோதான், போதும். போதும், அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து கொத்தமல்லி தலை இல்லைன்னா கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் பறிச்சுட்டு வரதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன் நான். சரிங்களா? ஆறுட்டு எடுத்துக்கொண்டு வந்து ஃபேனுக்குள்ள வை. காப்பு கட்டுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து வேப்பந்தலை ஒடிக்க ஆரம்பிச்சாச்சு. டவுன் பக்கமெல்லாம் ஈஸியாக போய் ஒரு கட்டு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு வந்துடுவீங்க. நாங்களாம் வந்து இப்படி தான் மரத்தில் ஏறி தான் ஒடிச்சு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கட்டுவோம். மற்ற பொருள்லாம் போய் ஒடிச்சிட்டு வருவோம். பாருங்களேன், இதுதான் என்னக்குதுன்னு காட்டலாம். வேப்பனில், அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, பூளைப்பூ. அங்கே பண்ணத்தலை வைக்கல, அவ்வளோதான். அதனுடைய பூ வந்து அழகாக இருக்கும். பண்ணப்பூவோடைய பண்ணக்கீரையோட பூ, அதனால் அதை வைப்பாங்க. அவ்வளோதான். இது 3 சேர்த்து இப்போ சொருகிற வேண்டியது தான். அங்கே சொருகு.
இந்த பூளைப்பூ வந்து கிட்னியில் கல் இருந்துச்சுனாக்கா வெத்தலையோடு சேர்த்து இந்த பூளைப்பூவை வந்து வச்சு நம்ம ஒரு தொடர்ந்து எத்தனை நாள் சொல்லுவாங்க அத்தனை நாள் சாப்பிட்டோமாக்கா சுத்தமாக கல் இதில் இருக்க கிட்னியில் இருக்கிற கல் வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த பூளைப்பூ ரொம்ப யூஸ் ஆகும். இது மாதிரி அதில் இருக்கிறது அத்தனையுமே மூலிகை தாங்க, அத்தனையுமே வந்து மெடிசனுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காப்பு கட்டிட்டு தான் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு தான் முதல்ல காப்பு கட்டியாச்சு. ஏன்டா இப்படி சுற்றிட்டு இருக்கா? சரி வா வா, நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நான் உள்ளே வந்து குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வெளியில் வந்து பொண்ணுங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து அக்னி மூலையிலே வந்து பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வினிஷா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. வினிஷா, இது எங்கே எடுத்தோம் நம்ம? சென்னையிலையா? இல்லை, இது அப்போ கல்யாணத்தப்ப எடுத்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எங்கேயாவது போனா வந்தா போடுற மாதிரி எடுத்தது. அப்போ எடுத்தது தான் இந்த பஜாரில் போய் எடுத்துருந்தது. சூப்பராக இருக்குது, அழகா இருக்கு. இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். நான் என்னென்ன போடுவேங்கிறத காட்டுறேன். முந்திரி, அதுக்கப்புறம் அது கூட வந்து திராட்சை போட்டுக்கலாம். ஏன்னா 1.5 கிலோ அளவுக்கு நான் வந்து பொங்கல் வைக்கிறேன். அதுக்காக திராட்சை, முந்திரி, அது கூட வந்து கொஞ்சம் இது போட்டிருக்கேன். என்னது, தேங்காய், பல்லுப்புலாக தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் தேங்காயும் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் போட்டு செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டுடலாம். தேங்காயும் நெய்யில் வறுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாமே நெய்யில் வறுத்துக்கலாம். அடுத்ததாக பேரிச்சம்பழங்க, இதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம எப்பவும் சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு வந்து ஒரு முந்திரி, ஒரு திராட்சை, ஏதாவது ஒன்று வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காயை வந்து நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் சக்கரை போட்டு நுணுக்கணுமாக்கா நல்லா நுணுங்கி வந்துடும். அதனால் இவ்வளோ ஏலக்காய் நுணுக்கிக்கலாம். சரிங்களா? நல்ல தண்ணி குதிக்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏன் இப்ப கத்துறமா? எப்ப கத்தணும்? அதெல்லாம் பொங்கி வரப்ப, அரிசி பொங்கி வரப்ப கத்தணும். இப்ப கத்துறீங்க அப்பெல்லாம் கூப்பிடுவே இல்லை கத்துறதுக்கு. அதை இங்க கூப்பிட்டேன். பிகாஸ் தம்பி அம்மா உள்ள இருக்கிறாங்க. நாங்களே கத்திட்டோம். நாங்களே லொல்லோன்னு கத்துனீங்களா? பொங்கலோ பொங்கல்னு கத்துறோம். இதுதான் நேக்கா வேலை வாங்குறதுங்கிறது. அன்னைக்கு சொன்னதுக்கு என்னமோ சொன்னியே பிரியா? நீயா பிரியாக்கோட இது தெரியாது உங்களுக்கு? உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்ம இப்படி கிராஸ் ஆனா மினிசா அந்த சுவிட்ச் போட்டுட்டு போய் ஃபேன் அப்படிங்கோ. அத சொன்னா யாக்கோ அப்படி சொல்றீங்க, நான் அப்படிலாம் இல்லக்கா அப்படிம்பா. ஆனா அசான வேலை வாங்கி விடுவா அடுத்தீங்கிட்டா. பப்ளிசிட்டி பண்றீங்க. சீக்ரெட்டா? வேலையும் நாங்களே பாக்குறோம். சீக்ரெட் எல்லாம் சொல்றோம் நாங்க. சொல்லக்கூடாது. அது மட்டும் மினிசாவுக்கு. இது மட்டும் என்ன கலர்? ஒரு கொடையாவது வந்து கொண்டு வந்து பிடிச்சிங்கடி. பாவமாகுது, வெயில்ல போய் போட்டுக்கிறாளுங்க. ரோஸ் கொடுக்கலாம். அதுதான் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து வினிஷா பொண்ணு தாங்க எங்கள் வீட்டில் கோலம் போடுவா. ஏன்னா எனக்கு வந்து கோலம் போட முடியல அப்படிங்கிறதுனால அவள் எப்போவுமே சூப்பராக கோலம் போடுவா. இப்போ வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவளுமே கோலம் போட உட்காந்துக்கிட்டா. இது வந்து பாதாமை நுணுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த பாதாம் இப்படி நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஏலக்காய் பொடி பண்ணி கொண்டுருக்குறோம். அடுத்ததான் ஏலக்காய் போட்டுக்குங்க. நான் வரத்துக்குள்ளார திராட்சை, முந்திரி எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா கொட்டிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறமேட்டு தாங்க ஏலக்காயும் பாதாமும் போடுறதுக்கு தான் நான் வந்திருந்தேன். அதனால தான் அதை மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். அதனால் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டே திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி முடிச்சாச்சு.
எப்பவுமே வந்து பொங்கலோ எந்த பலகாரம் செஞ்சாலும் வெறும் நெய் மட்டும் ஊற்றாம கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோமா அந்த அந்த இனிப்பு வந்து கெட்டியாகாது, இலக்கமாக இருக்கும் கொஞ்சம் நமக்கு. போதுங்கண்ணே. ஆமாம், நான் ஒரு செஃப் சொல்லி கேட்டிருக்கிறேன். நான் செப்பு கிடையாது, நான் வந்து ஹோம் மேக்கர். அவ்வளோதாண்டி. ஏன்னா நெய் வந்து அது என்னது துவஞ்சிரும், அப்படியே கெட்டியாயிரும்ல கொஞ்சம் இதானது. ஆனால் எண்ணெய் வந்து துவையாது. அதுக்கு தான் வந்து கொஞ்சமாவது இப்போ ஒரு 1/4 பங்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கணும் நம்ம நெய் சேர்த்தும் போது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர டிப்ஸு. அண்ணனுக்கா சொல்லி தரேன், அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு. நெய் கொஞ்சம் நல்லா நிறக்க ஊற்றுங்க, அப்போ தான் அதை எடுத்து சாப்பிடும் போது நெய் வாசமாக இருக்கும். வெண்பொங்கலை இறக்கி வச்சாச்சுங்க. எப்பவுமே வந்து பொங்கல் வைக்கும் போது ஒத்தடுப்பாக பொங்கல் வைக்கக்கூடாது, 2 பொங்கலாக தான் வைக்கணும், சரிங்களா? என் தம்பி பொங்கல் சீரு கொண்டுகிட்டு வராண்டி. என்ன சீக்கிர யாருன்னே தெரியலதுன்னா போன வருஷம் வீடியோவில் பார்த்தியா, இந்த வருஷம் வீடியோவில் பார்த்துறேன். சக்கரவர்த்தி சீர் கொண்டுட்டு வராரு. ஆமாண்டா, நான் கூட சீர் கொண்டு போகும்போது மோளம் கொண்டு போகலையடா. சீருக்காவது மோளம் அடிச்சுட்டு போயிருக்கணும்ல. மறந்து போயிட்டீங்களேங்க நீங்க சீர் கொண்டுட்டு போகும்போது மோளம் அடிக்காம. மஞ்சள் யாராவது சொன்னீங்க இல்ல என்ன நீ கொடுத்த மஞ்சள் 3 காட்டுக்கு போட்டு வச்சுக்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? இருடா வர சொல்றேன். இரு மாப்பிள்ள வாங்க 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 வரங்க வாங்க உங்களுக்கு அழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். என்னடா நாங்களே பொங்கல் சீர் கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப நாங்க திருப்பியும் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் வந்துட்டே இருக்கோம். சரி, வாங்கி கொடுப்போம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. நன்றி மாமா, நன்றி மாமா. நன்றி மாமா, நன்றி மாமா. நீங்க வெள்ளை கருப்புல வந்துது புதுசா ரஸ்தாலி கரும்பு அங்க பார்த்தா வாங்குனேன். அதே ஒட்டுக்க வெட்டாம வாங்க முடியல. இதுதான் சக்கரவர்த்திங்கிறது ஸ்பெஷல். அப்பப்ப அவர் ஸ்பெஷல் காட்டிட்டே இருப்பாரு. ஆமா, எங்க அப்பா இப்படிதான். அப்பெல்லாம் மசூர் குழம்பே மேய்ச்சல கிடைக்காது, அங்க இருந்து அப்படியே கிலோ கணக்குல தூக்கிட்டு வருவாரு. சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. நன்றி நன்றி. வாங்க சாப்பாடுலாம் செஞ்சுக்கிறேன், வாங்க சாப்பிடுறீங்களா? கரும்பு ஓரம் வச்சுட்டு வந்துருங்க, அப்படியே புடிச்சிட்டுலாம் நிக்க வேணாம். அங்க வெயில்ல போட, அந்த லெவல்ல போடு. அங்க போ, பின்னாடி சைடுல தண்ணி குடிக்க. கரும்பு எடுத்து முன்னாடி 2 கட்டி இருக்கலாம்லக்கா. அது சாமி கும்பிடும் போது உள்ள இல்லக்கா, சாமி ரூபத்துக்கு சாமி. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பொங்கலை இறக்கலாம். துணி எடுங்கப்பா, இறக்கிப்பலாம். அப்படியோ பொங்கலோ பொங்கல். பொங்கல் வச்சாச்சு நாங்களும். சூப்பர். இதுக்கு மேலே சாமி கும்பிட்றது தான். ஓகேவா? நாங்கள் சாமி கும்பிட்றோம். அவ்வளோதாங்க. குழம்பு வந்து தாளிச்சு விட்டுட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டேன், சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கியிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கியிருக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், பச்சை மொச்சக்கொட்டையை நல்லா வேக வச்சுருக்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் இதுதான் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த கொட்டையை இப்போ வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன். குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கொட்டையை போட்டோமாக்கா போதும். இன்றைக்கி சொரக்காய் பொரியல், அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு, பொங்கல் சாதம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஆட்டின தேங்காய் பார்த்தீங்களா, அவ்வளோதான். கத்திரிக்காய் வதங்கின உடனே தேங்காயை ஊற்றிட வேண்டியது தாங்க. அவ்வளோதான். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சீர் கொண்டு வந்த தம்பிக்கு இன்றைக்கி பொங்கல் சாதமும் அவரைக்கட்டை கத்திரிக்காய் குழம்பும் தான் வச்சு ஊற்ற போகிறேன். சாந்தை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டமாக்க குழம்பு ரெடி ஆயிருங்க. கரெக்டான போஸ்ல இருக்கிறாங்க பாருங்க. ரெண்டு பக்கம் பார்டர் கட்டின மாதிரி, 2 பக்கம் எல்லோ, நடுகாண்ட பிங்க். இங்க 2 பக்கம் பிங்க், நடுவாண்டு ஆரஞ்சு.
இல்ல தம்பி, நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருற தம்பி, அதுவே போதும். நல்லா இருக்கு தம்பி, எந்திரா. கை பிடிச்சி தூக்கிடுறது, எந்திரிக்க பையனா. இதெல்லாம் ஓவர் ஆக்டிங், நானே எந்திரிச்சுக்கிறேன். எல்லாம் வெயிலுக்கு இருட்டு இருட்டா இருக்குதுக்கு என்ன ஐயோ இவ்வளோ பேண்ட் அழுக்காயிருச்சாடா. சரி 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 வாங்க. சூப்பர். இது எல்லாருக்கும் இப்போ கொண்டு போய் ஆளுக்கு ஒரு கப்பு கொடுத்துடலாம். என்ன இல்ல நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன் வந்து சக்கரை பொங்கலை தின்னு பாரு. பெரியமா வச்ச சக்கரை பொங்கலா எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலை சொல்லுங்கடி. சூப்பரா இருக்குதா? சரி வந்து சாப்பிட்டு வர. எல்லாம் சூப்பரா இருக்குதுங்கிறாளுங்க. மனசு தாங்காது நீ திங்கிலினாக்கா. தூக்கம் வராது. சாப்பிடு சாப்பிடு வந்து இந்தா நீ ஒரு கப்பள்ளி போடு வாய்க்கல. உண்மையாலுமே வந்து இந்த நல்லா நெய் விட்டு சக்கரை பொங்கலை தின்னா மட்டும்தான் சக்கரை பொங்கலா இருக்கும். அதனால நீங்களுமே இதே மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, எல்லாருமே ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? சூப்பர். இன்னொரு நாளைக்கு வந்து கட்டாயமாக வந்து குழம்பு வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கரெக்டாக செஞ்சு காட்டுறேங்க. இந்த அவசரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு. கடைசியாக தண்ணி வந்து ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோமாக்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு பண்டிகை சமயத்தில் எல்லாருமா இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே வேறு தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட தெய்வங்கள் கடைசியாக உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. குழம்பு அவர்கிட்ட நான் எப்படி செஞ்சாங்கிறத வீடியோ போட்டுருக்கேன், கட்டாயமாக செஞ்சு பாருங்க. ஸோ அவரைக்கொட்டை குழம்பு சூப்பராக இருக்குது, வீடியோ போடுறாங்களாம். ஓகே போட்டிருக்கேன், எடுத்துட்டாங்க. ஓகே சாப்பிடுங்க, பாய். ஃபுல் கோலம் முடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய கோலம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. தம்பி சூப்பராக இருக்குது. பானை பொங்கி வலியுதுப்பா. பானை கரும்பு சூப்பர். திலகா கோலம் போட்டதா? இதெல்லாம் கோலம் திலகா 3-4 பேர் சேர்ந்து கோலம் போட்டாங்க. 5 பேர். ஃபினிஷிங் நிர்மலா டச்சிங் கூட சூப்பர். எப்படி நிக்கணும்? இப்படியாடா? இப்படியா? இப்படி எல்லாரும் இப்படி ஒன்று போஸ் கொடுத்துருப்போம். இப்படியா? ஏன்னா அவன் சொல்ற மாதிரியாவா? இப்படியாடா? எடுத்துட்டீங்களா? ஹாப்பி தலைப்பொங்கல். அவ்வளோதான், எல்லாருமே கிளம்புறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நாள் தான் சாரீ கொடுத்தேன் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, அடுத்த நாள் 2 பேருமே தைச்சு கொண்டு போட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே டெய்லருங்க 2 பேருமே. அவங்க எங்க சாரீ ப்ளவுஸ் டிசைனை பாருங்களேன். இது என்ன நெக்குடி? இது ஆர்ட். இல்லடி ஆர்ட் மாதிரி தானே தெரியுது, டைமண்ட் மாதிரிலாம் இல்லை. ஆர்ட் போட்டு அதில் கயிறு வந்து அம்பு விட்டுருக்குறான் பாருங்களேன். சூப்பராக அவளே தைச்சிட்டா ஒரே நைட்டில். இப்போ ஹைலைட்டு பாருங்களேன், நல்லா ஒரு ஆனால் ட்ரை பண்ணியிருக்கிறா. அதுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரல. ஸ்கேலப் டிசைன் பண்ணிக்கிறா. கீழே வந்து கரெக்டாக நெக்கு கொடுத்துட்டா, மேலே கொடுத்த ஸ்கேலப் தான் வந்து சரியாக நிற்கல அவளுக்கு. ஒரே நைட்டு கொடுத்ததுனால அவளுங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக தைச்சிருக்கு. சூப்பராக. ஆனால் பால்ஸ்லாம் வச்சு தைச்சிருக்கிறா. சூப்பராக இருக்குது. சூப்பர், நல்லா இருக்கு. ஒரே நாள் இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிறீங்களா? பஃப்லாம் தூக்கிட்டு இருக்கிறது அழகாக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஓகே பாய், போயிட்டு வாங்க. ஹாப்பி பொங்கல். எல்லாம் நைட்டு வந்து கோயிலில் விசேஷத்துக்கு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. பொங்கலுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு போய் பொங்கல் வைக்கிற வாய்ப்பு கிடைக்காதுங்க. அதனால தான் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாரையுமே வர சொல்லி எங்கள் வீட்லேயே வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதே போல் தான் இன்றைக்கி நாங்களும் பண்ணியிருக்கோம்.